இது ராசிபுரம் போகிற வழி ஆட்டியாம்பட்டி பிரிவு ரோடு வரும். இது வீரபாண்டி போகிற வழி பைபாஸ் ரோடு. இது ஆட்டியாம்பட்டி பஸ் ஸ்டாண்டு. இது ஆட்டியாம்பட்டி பஸ் ஸ்டாண்டு. நேராக போனால் திருச்செங்கோடு. இது காக்காப்பாளையம் போகிற வழி. இந்த ரோட்டில் தான் இந்த ஃப்ளாட் இருக்குது. வடக்கு திசை ஃப்ளாட்டு 25 அடி அகலம். முட்டு இங்கேருந்து இங்கே வரலும் வருது. அகலம் 25 அடி, நீளம் 40 அடி. அங்கே ஒரு முட்டு இருக்குது. இது புறவடை இடமும் கலந்து வரும். ஆட்டையாம்பட்டி விஐபி சிட்டின்னு சொல்லுவாங்க. இது 30 அடி ரோடு. ஃப்ளாட் இங்கே தான் இருக்குது. வடக்கு திசை ஃப்ளாட்டு. பின்பக்கம் இது முட்டு இங்கே இருக்குது. இங்கேருந்து இந்த முட்டு வரலும் 25 அடி. இங்கேருந்து நீளம் 40 அடி. இந்த இடம் வந்து அனுபவ பாத்தியன்னு சொல்லுவாங்க. இடம் கொஞ்சம் இங்கே கிராஸாக வரும். இதுக்கு வந்து அமௌண்ட்டு கிடையாது. இந்த இடத்துக்கு மட்டும்தான் பட்டா இடம். 1000 சதுர அடி இருக்குது. இங்கே வர இடம் நாம் அனுபவிச்சிக்கலாம். இது கொஞ்சம் கிராஸாக வரும். இந்த இடம் வந்து நம்ம தோட்டம் கீட்டம் ஏதோ ஒன்று போட்டு அமைச்சிக்கலாம். இதுதான் பட்டா இடம். இதில் நம்ம வீடு கட்டிக்கலாம். அது 30 அடி ரோடு. இது வந்து விவசாய இடம். அதை ஒட்டி இங்கே தான் இந்த ஃப்ளாட்டு தான் விற்பனைக்கு. வடக்கு திசை ஃப்ளாட்டு. முன்பக்கம் இந்த முட்டுலேருந்து இங்கே கிராஸாக இந்த இடம் வந்து அனுபவ பாத்தியம். இது பட்டா இடம். ஆனால் இடம் சதுரமாக தான் இருக்குது. 25க்கு 40ன்ட்டு. இது 30 அடி ரோடு. கடைசி ஃப்ளாட்டு. இந்த கார்னர் ஃப்ளாட்டுக்கு அடுத்த ஃப்ளாட்டு. இது 30 அடி ரோடு. இங்கேருந்து 100 மீட்டர் தான் அந்த மெயின் ரோடு. 1 2 3 4வது கட் ரோட்டில் இந்த ஃப்ளாட் இருக்குது. வடக்கு திசை 30 அடி ரோடு. இந்த ரோட்லேருந்து வந்தோம். இதுதான் என்ட்ரன்ஸு. விஐபி சிட்டி ஆட்டையாம்பட்டி. நடந்து வர தூரம் தான் மெயின் ரோடு. லாரி போகிறது தெரியும். இது பஸ்ஸு போகிற ரோடு. முதல்லையே ஆட்டையாம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தோம். கரெக்டாக இந்த இடத்துக்கு வரத்துக்கு 1 கிலோமீட்ரு. இது காக்காப்பாளையம் சங்ககிரி பைபாஸ் போகிற வழி. கரெக்டாக 4 கிலோமீட்ரு. இந்த ரோட்டில் தான் இந்த ஃப்ளாட் இருக்குது. இது பைபாஸ் போகிற வழி. பைபாஸ் ரோடு சங்ககிரி பைபாஸ் ரோடு. இந்த ரோட்ல இருந்து வந்தோம். இது பைபாஸ் ரோடு.